நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, கோபியில் பாரியூரம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆதிநாராயணன் பெருமான் கோயில் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதிநாராயணன் பாருங்கள். அவருக்கு நேர் பின்னாடி இது எல்லை சாமி. அந்த எல்லை சாமி ஒரு காளியம்மன் நினைக்கிறேன். அது அப்படியே நடந்து வந்தேன், இந்த வழியாக நடந்து வந்தேன். எல்லை சாமி கோயிலை சுற்றிட்டு திரும்பி வந்தால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பைரவர். பாவம், அவருக்கு கால் பிரச்சனை பாருங்கள். கால் தூக்கி காமிக்கிற பாருங்கள். அவனால் நடக்க முடியல, அதனால் எங்கேயும் போகிறதில்ல போல். பாவம் பாருங்கள், பசியோடு இருக்குது. அவர் மூலையில் படுத்திருந்தார். நான் வந்தோடனே எந்திரிச்சு என்னையவே பார்த்தார். பார்த்துட்டு என் பக்கத்தில் வந்தார். ஏதாவது உணவு இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு, நானும் நல்ல வேலை இன்றைக்கின்னு பார்த்து ரொட்டி துண்டுகள் வச்சுருந்தேன், முறுக்குகள் வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டார். என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரே சங்கதி தான். நமக்கான அரிசி, நம்ம ஒவ்வொரு அரிசியும் நம்ம பேர் எழுதியிருக்குன்னு சொல்லி நம்ம நபிகள் நாயகம் சொல்லுவார். உனக்கான அரிசியில் உன் பேர் எழுதியிருக்குப்பா அப்படிம்பார். உண்மைதான். நம்ம எங்கிருந்தாலும் நமக்கான உணவு பாருங்கள். இந்த பைரவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மூலையில் படுத்திருந்தார், நடக்க முடியல, ஒரு மூலையில் படுத்திருந்தார். ஆனால் எங்கேயோ இருந்து நான் அதுக்கு உணவு தர்ற மாதிரி ஒரு சூழல் சேர்ந்தது. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். எல்லாம் நம்ம பாடுபட்டு பண்ணுறோம், பிடிக்கிற வாஸ்தவம் தான். பட் நமக்கு படி அளக்க வேண்டியவன் அந்த பரந்தாமன் தான். நம்ம உழைப்பு, நம்முடைய கடுமையான உழைப்பு எல்லாம் தாண்டியும் அதற்கான பலன்களை பூர்ணமாக தர வல்லவன் பரந்தாமன் மட்டுமே. அப்போ நம்ம சொல்ல வர்றது, என்ன பண்ணினாலும் சரிங்க, என்ன கடுமையாக உழைச்சாலும் சரி, என்ன நீங்கள் பாடுபட்டு எத்தனை குட்டிக்காரனை அடித்தாலும் சரி, ஒட்டுறதான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுதான் உண்மை. அப்போ ஒட்டணும், நமக்கு நல்லா ஒட்டணும்னா நம்ம அதுக்கு உண்டான புண்ணியத்தை செய்யணும். பாவகாரியங்களை குறைச்சிட்டு புண்ணியத்தை செஞ்சுட்டே இருக்கணும். இல்லை, பாவகாரியத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் நான், ஆனால் நான் அதுக்கு பதிலாக புண்ணியத்தை சேர்த்துறேன்னா அதைவாது அதிகப்படுத்திக்கணும். இப்படி நீங்கள் புண்ணியத்தை அதிகப்படுத்துகின்ற பொழுது தான் பகவான் உங்கள் இடத்துல பக்கத்தில் வருவார். அப்போ தான் உங்களுக்கு மனசில் நிம்மதியும் வரும், சந்தோஷம் வரும். சந்தோஷத்துக்கு என்ன வழினா, ஒரே வழி தான், வேறு வழியே கிடையவே கிடையாது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. நம்மக்கிட்ட இருக்கிறத என்ன இருக்கோ அதையே நம்ம இதுக்காக இல்லாத தொலாவி அதுவும் அதுங்கிட்ட இல்லையே. இப்போது ஒரு 10,000 ரூபா எங்கிட்ட இருந்தால் தான் நான் எதாவது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். 10 ரூபா இருந்தால் பரவாயில்ல, எங்கிட்ட இருக்கிற 10 ரூபாயில் இருந்தால் 1 ரூபா நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். பகவான் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. இல்லாத நீ கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா உன்னால் கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இருக்கிறத ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறதான் நம்மகிட்ட கேள்வி. அதான் நிறைய பேர் நம்ம அதுதான் தப்பு பண்ணிடுறோம். நான் பணம் சம்பாரிச்சுங்க அப்புறம் கோயிலுக்கு கொண்டே கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். அப்படி நம்ம யோசிக்கவே வேண்டியது இல்லை, அது தேவையும் இல்லை. அப்படி நம்ம பண்ணவும் வேண்டாம். என்ன இருக்கோ அதை கொடுப்போம், மனம் நிறைவாக கொடுப்போம். அந்த நிறைவோடு கொடுக்குறோமா அப்படிங்கிறதா இங்கே விஷயமே. பகவான் எதிர்பார்க்குறதும் அதுதான். அதனால் வாங்க, பகவானுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். பகவான் நமக்கு நீங்கள் கிள்ளி கொடுங்க, அவர் அள்ளி கொடுப்பார், அவ்வளோதான். ஸோ இன்றைய செய்தி நம்முடைய ஜெய்பனி சேனல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, பயணம் செய்யுங்க, அதிகமாக பயணம் செய்யுங்க. பயணம் செய்கிற இடத்துல உங்கள் பைகளில் நீங்கள் தின்பண்டங்களையும் இதுபோல் தின்பண்டங்களையும் விளையாட்டு பொருள்களையும் எடுத்துகிட்டு போங்க. சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டு பொருள்களை கொடுங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு அந்த உணவை கொடுங்க. கொஞ்சம் கீழே போட்டிங்கன்னா எறும்பு சாப்பிடும், கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா காக்காய் பறவைகள்லாம் சாப்பிடும். நகராத மரங்கள், செடி கொடிகளுக்கு, வாடி கிடக்கிற செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஒரு குவலையில் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஊற்றுங்க. அதுவே அதை வளர்த்திருமா அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது செய்வோம் சார். அதுக்கப்புறம் பகவான் இருக்கான். அதனால தான் நான் சொல்ல வரேன், நம்ம தான் எல்லாம் செய்யணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ரொம்ப தப்பு. நம்ம ஒன்றுமே செய்யலை, அவ்வளோதான். அவனுடைய கைகளில் நாம் ஒரு கருவி அப்படிங்கிற சிந்தனை மனத்தில் வளர்த்தினீங்கன்னா வாழ்க்கை சுபிக்ஷப்படும், வாழ்க்கை வளப்படும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து மனம் நிகழ்ந்து நீங்கள் வாழ்வீங்க. பாருங்கள், இந்த பைரவர் இன்றைக்கு நமக்கு இந்த அருமையான பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கார். பைரவருக்கு நன்றி. அவருக்கான உணவு தேடி வந்துடும், எங்கேயும் அவர் போகவே வேண்டியதில்லை.
ஏன்னா அவரை படைத்த இறைவன், இவ்வளோ தூரம் அவரை வளர்த்தின இறைவன், அவருக்கான உணவையும் கொடுத்துருவான். நல்லதை விரும்பும் முருகானந்தன். நல்லதை விரும்பும் முருகானந்தன். சேனா செகுவேராவுக்கு முன்னாடி வரும் இல்லையா, சேனா தோழன் அர்த்தம். தோழன் நல்லதை விரும்பும் முருகானந்தன். ஜெய் பனி சேனலுக்காக நன்றி, வணக்கம்.